ஒன்று 2 தியரி சொல்றாங்க. ஒன்று அவர் வந்து திமுகலயே போய் சேர்ந்துற போறாருன்றாங்க. 2வது அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணிக்கு போக போறாருன்றாங்க. ஆனா 2மே திமுக தொடர்பானது. 2மே திமுக தொடர்பானது. இத தடுப்பதற்கு தான் அமித்ஷா அவரை அழைத்து பேசியிருக்கிறார் என்பதுதான் லாஜிக்கலா நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா சமீப நாட்களாக அவருக்கு அப்பாயின்ட்மென்ட்டே கொடுக்கப்படல. உங்களுக்கு தெரியும். அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுக்காம தான் பிஜேபி அவரை அவமானப்படுத்தியது. அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தப்பயும் ஏப்ரல் மாதம் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணப்பயும் அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் இல்ல. அதன் பிறகு அவர் டெல்லிக்கு போய் கேட்டார், அப்பாயின்ட்மென்ட் அப்பயும் இல்ல. அதன் பிறகு பிரதமர் மோடி வந்தப்பயும் அவரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்கும் அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் இல்ல. கம்ப்ளீட்டாக அவர் ஓரங்கட்டப்பட்டிருந்தார் ஓபிஎஸ். பயன்படுத்தி கொண்டு சாறை உறிஞ்சி விட்டு தோலை வெளியே வீசுவது போல அவர்கள் ஓபிஎஸ்ஸை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்திருக்கிறார்கள் பாஜக என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக இருக்கும் பொழுது போய் நடுத்தெருல உட்காந்து தர்ம யுத்தம் தொடங்கினார். பிஜேபி உசுப்பி விட்டு, குருமூர்த்தி உசுப்பி விட்டு. அதன் பிறகு அவரை ஒரு 6 மாதம் பொறுத்து எடப்பாடியோட போய் சேர்த்து வச்சது பிஜேபி. அதன் பிறகு அவர் 2022 கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவர் தனியாகத்தான் நிற்க பணிக்கப்பட்டார். இன்றைக்கி அவர் ஏடிஎம்கேக்குள்ளே போகணும்னு 3.5 ஆண்டுகளாக முயற்சித்து அது படுதோல்வியில் முடிந்திருக்கிறது. பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணாமல் லீகலாக ஃபைட் பண்ணதோட விளைவு இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார் ஓபிஎஸ். பிஜேபி தன்னை காப்பாற்றணும்னு நினச்சாரு. பிஜேபி யாரையும் எந்த காலத்திலையும் காப்பாற்றினது கிடையாது. துரோகமே அதன் வரலாறு. நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் அவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார்கள் உலக அரசியலில் என்று தான் சொல்ல வேண்டும்.